அவன் எங்கதான் இருக்கா, அவனோட பிரேக்கப் பண்ண போறான். நீங்க சொல்றது சரிதான், ஆனா உங்க பரிசு என்ன? நீங்க பந்தயம் கட்ட விரும்பினா பாரி மேட்ச்ல பந்தயம் கட்டி பெரிய வெற்றியை பெறுங்க. எங்கள் பிரீமியம் ஆதரவு உங்களுக்கு 24/7 நேரமும் கிடைக்கும். பாரி மேட்ச் இப்பவே விளையாடுங்க. Sir, my God? Okay, check. ஏன் கேஷ் வாங்க மாட்டியா? வாரம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில வாரம் பல முக்கியமான விஐபிகளை நம்ம சந்திப்போம். ஆனா இன்னைக்கு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஐபியை சந்திச்சு நிறைய விஷயம் பேச போறோம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பல வழக்குல முக்கியமான திருப்பங்களை கொடுத்திருக்காரு. மக்கள் மத்தியில பேர் பெற்றவர். அவருக்கு நமது மத்திய அரசு பத்மஸ்ரீ என்னும் விருதை அவருக்கு அறிவிச்சிருக்காங்க. அவர் வேறு யாருமே இல்ல, நம்மளோட தலைமை நீதி அரசர் திரு பார்த்தசாரதி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஓய்வு பெற்று நிம்மதியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த நேர்காணல் உங்களை சந்திக்கிறதுல மக்களும் பல விஷயத்த கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இத்தனை வருஷ சர்வீஸ்ல எத்தனையோ கேஸ சந்திச்சிருப்பீங்க, பாத்திருப்பீங்க. அதுல முக்கியமா மறக்க முடியாத கேஸ்னா எது சொல்வீங்க சார்? அட்வொகேட் தர்மராஜோட கேஸ். யார் சார் அந்த தர்மராஜ்? ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸான லாயர், ஆனா இப்ப வயசாயிருச்சு. என்ன காரணம் தெரியல, கடந்த 10 வருஷமா எந்த கேஸையும் எடுக்காம இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு ஏழை தாயோட வேதனையை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு போராட்டமாக்கிட்ட வீரன். புரியலையே, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா?
ஆமா சார். பாவம் தான். ஏன் சார் அந்த அம்மாவை யாருமே கண்டுக்கல? குழந்தை அடிச்சுட்டு ஒரு பணக்காரனா? நோ. இல்ல அரசியல்வாதியா? அப்ப அந்த அம்மா ஊமையா? நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது ஒரு தாய் இல்ல, ஒரு நாய். என்னது, நாயா? எஸ், இட் வாஸ் a mother dog. அதனால்தான் அதை யாரும் கண்டுக்கல. ஒரு தாயோட வேதனைன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் அம்மா பொண்ணுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டேன் சார். நீங்க கற்பனை பண்ணதுல தப்பு இல்ல. உண்மையிலேயே இதுவும் ஒரு தாய் நாயோட வேதனை தான், போராட்டம் தான். நாய் தானே சார்? நாய் தானேன்னா அதுக்கு உயிர் இல்லையா? ஏமா ஒரு மனுஷன் செத்தா அது ஒரு பெரிய சம்பவம், ஒரு வாயில்லா ஜீவன் செத்தா அது உங்களுக்கு இலக்காரமா? அந்த இடத்துல உன் குழந்தைய நினைச்சுப்பார், மூச்சு நின்னுடும். சாரி சார். அப்ப அந்த தாய் நாயோட வேதனை யார் சார் புரிஞ்சுக்கிட்டா? அவன்தான் தர்மராஜ். உண்டம்மா குரு. எக்ஸசைஸ் முடிச்சிட்டியா? முடிச்சிட்ட குரு. வெரி குட். இப்ப என்ன பண்ற? வஜ்ராசனம் போட்டு மூச்சு பயிற்சி பண்ற. முடியாது குரு. ஏன் முடியாது? கால் வலிக்கும் குரு. வலிக்கத்தான் செய்யும். ப்ளீஸ் குரு. வஜ்ராசனம் போடு. ஓகே குரு. மூச்சு விடு, மூச்சு விடு. பண்ணு. உண்டம்மா, உண்டம்மா. குரு என்ன பண்ற? கரெக்டாசனம் பண்ணேன் குரு. கரெக்டாசனம். போய் சொல்றியா? சாரி கேளு. கேட்கல. சாரி கேளு. கேட்கல. சாரி கேள்றி. கேட்கல. சாரி கேள்றி. கேட்கல. ஐயோ, 100 வயசு வாழலாம் நினைச்சா 75 வயசுல அனுப்பிச்சிருவா போல இருக்கே. அப்படிலாம் பண்ண மாட்டேன் குரு. நான் ரொம்ப நல்ல பொண்ணு குரு. அப்படியா? ஆமா. சரி, ஓகே. இப்ப என்ன பண்றேன்னா, நீ கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாப்போ. ஓகே குரு.
குரு என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? தினமும் காலையில எந்திரிச்சு மணிக்கணக்கா கண்ண மூடி உட்காருங்களே, அப்படி எந்த கடவுளை தான் கும்பிடுறீங்க குரு? உன்னதான் கும்பிடுறேன். இல்லையா? உனக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, ஆ, நம்ம செந்திலுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, ஆ, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. புரியலையா குரு? புரிய வேண்டிய வயசுல புரியும். இப்ப போய் நான் சொன்னது செய். ஓகே குரு. ஆனா 2 வாழைப்பழம். பாட்டிலாம் சொல்ல மாட்டேன், வேணா குட்டியான வேணா சொல்றேன். ஹலோ குரு, நான் சித்ரா பேசுறேன் குரு. எங்க இருந்து பேசுற? என்ன ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க குரு. ஸ்டேஷன்லயா? அவன் யார் தெரியுமா? அவன் யாருன்னு தெரியுமா? யாரு? நான் யார் தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர். அவன் மேலேயே கைய வச்சிருக்கான். அவன் என்ன பெரிய ரவுடியா? எஸ்ஐ அம்மா, அவன் என்ன டீஸ் பண்ணா அதனால அடிச்சேன். டீஸ் பண்ணா அடிச்சிருவியா? ஆமாயா, அடிப்பேன். அப்ப நான் டீஸ் பண்றேன். யானை யானை குட்டி யானை எங்க அடி பாப்பா? அடிச்சிருவியா? அடி பாப்பா. வெரி குட். அவன் என்ன உன்னை டீஸ் பண்ணா? அத நான் சொல்றேன் ஆண்டி. எது ஆன்ட்டியா? வேணா அக்கான்னு வச்சுக்க. ஓ அக்காவா? அது ஒண்ணும் இல்லக்கா, பாக்க உங்களை மாதிரி குண்டா இருந்தாங்களா, ஓஹோ, அதனால குட்டியானன்னு சொன்னேன். தப்பா? ஓ ஐயோ, அவன் மூக்கு மேல குத்துனது தப்புதான்ப்பா. சாரி சாரி சாரி. அக்கா 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 வராங்க. சொல்றேன். மேடம், அப்படியே 2 இன்ச் மேல மேடம். லெஃப்ட் 2 சேர்த்து போடுங்க மேடம். அப்படி இவரையும் போடுங்க மேடம். எங்க போறீங்க? எங்கம்மா போறீங்க? கவுன்சிலர்னா உங்க ஏரியால போய் நல்லது பண்ணணும். அத விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒட்டுங்க கூடாது. கரெக்ட். தேங்க்யூ மேடம். தப்பிச்சு வந்தாருடே. அண்ணே, வேஸ்ட் விட்டு போறீங்க. பழைய வேட்டி நம்ம போயிட்டு போகுது. வணக்கம் சார். ஐயோ, ஹாய் ப்ரோ, காஸ்டியூம் செம்மையா இருக்கு. எங்க வாங்குனீங்க? உள்ள லாக்அப்ல தான் வாங்கினேன். லாக்அப்லியா? பிளைட் மோட் வித் 4 ரவுண்ட்ஸ். உள்ள போய் கேளு, அவங்களே கொடுப்பாங்க. ஓ நோ ப்ரோ, நோ ப்ரோ. ஓ யா. சுந்தரி, குட் மார்னிங் மா. தர்மா சார், வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் நீங்க இங்க? ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுல இருக்க பொண்ணுதான். ஏதோ பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொன்னா அதான் வந்தேன். ஓ, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம்மா. ஏமா, சாருக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லக்கூடாதா? அது சொல்லுவாங்க மேடம். அது அம்மா, இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண? சார், இவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். இவளை டீஸ் பண்ண ஒருத்தனையும் அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்த கவுன்சிலரையும் ஸ்டேஷன் கூட பார்க்காம சும்மா வச்சு செஞ்சுட்டா சார். வெரி போல்டு கேர்ள். கூட்டிட்டு போங்க சார். எப்பவுமே அப்படித்தான். வா போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, பிரியாணி வாங்கி கொடுங்க. பிரியாணி வா வாங்கி. சார், நீங்க எவ்வளவு பெரிய லாயர், எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்கீங்க? இடையில இத்தனை வருஷமா எந்த கேஸும் எடுக்காம ஏன் சார்? உங்களை நம்பி வந்தவங்கள நீங்க கைவிட்டதே இல்ல. மறுபடியும் நீங்க கோர்ட்டு படி ஏறி நல்லவங்களுக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடுறத நான் பாக்கணும் சார். தோசை பலூன் சொல்லணும் குரு. பலூன் சொல்லணுமா? அது குழந்தைங்க ஆடுற ஆட்டமாச்சே. உங்களுக்கு நான் குழந்தை தானே? குழந்தைதான், ஆனா பெரிய சைஸ் குழந்தை. வாங்க சுடலாம் குரு. எப்படி சுடுறேன் பாருங்க குரு. ஹாய், எப்படி? வெரி குட். ரெண்டாவது பரவாயில்ல, ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு.
சொல்லுங்க. இந்த ஒயிட் சாக்லேட் ஒரு 200 கிராம்ஸ். ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த டார்க் சாக்லேட் ஒரு 200 கிராம்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இது எவ்வளவு 1/4 கிலோ எவ்வளவுனா? 150. 150யா? இது 3 இப்ப பேக் பண்ணிடுங்க. குண்டம்மா குரு, அரை மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? கடையே வாங்குறியா? இல்ல குரு, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சதா உனக்கு பிடிச்சதா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டா? எடுத்துறாரு குரு. அண்ணா இந்த பிஸ்கட் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன். குரு நல்லா இருக்கா? நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு இல்ல, இந்த நாய்க்கு. நாய்க்கா? இந்தா குரு. சாப்பிடு. சாப்பிட மாட்டியா நீ? வச்சுக்கலையா? என்ன குரு பிஸ்கட் போட்டா சாப்பிட மாட்டேங்குது? அதான் எனக்கு புரியல. அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வீட்டுக்கே வந்துட்டியா? குரு இவன் சொல்ல 2 நாளா தாங்கவே முடியல. குரு டீ போடவா? இப்பதானே பிரியாணி சாப்பிட்டு வந்த. நீ வேணா ஹார்லிக்ஸ் போட்டு சாப்பிடு. நான் வேணா பூஸ்ட் சாப்பிட்டுமா? ஓகே சார், அரை மணி நேரமா அந்த நாய் வெளியவே நின்றுட்டு இருக்கு. விரட்டி விட்டாலும் போக மாட்டேங்குது. சுந்தரி, பேசலாமா? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வர முடியுமா? என்னாச்சு சார்? அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்னீங்க. ஒண்ணு இல்ல, இது உங்க நாயா? அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்து 2 நாளா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. என் வீட்டுக்கே வந்துருச்சு. இது ஏன் நாய் இல்ல சார். 2 நாளா ஸ்டேஷனுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்துச்சு. இதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா இது என்ன சொல்ல வருதுன்னு யாருக்குமே புரியல சார். இப்ப நான் என்ன ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சா குரு? சாப்பாடு போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது சார். எங்கேயும் போகாம ஸ்டேஷன்லயே இருக்கு சார்.
நல்ல தோண்டு. பித்து புடிச்சு அலைதையா நாய்க்குட்டியுடைய டெட் பாடி. பாருங்க சார். நாய்க்குட்டின்னு கூட பார்க்காம எவனோ ஒருத்த அடிச்சு கொண்டு புதைச்சிட்டு போயிருக்கான் சார். அதான் புரியுது. அந்த நாயுடைய குட்டி தான் இது. பாக்குற நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இந்த குட்டியுடைய தாய் நாய்க்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த கொடுமையை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே ஆக்ஷன் எடுக்க. மனுஷனை அடிச்சாலே இப்ப யாரும் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன சார் ஆக்சுவல் ஒரு நாய்க்குட்டி அடிச்சதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? விடுங்க சார், 2 நாள் ஃபீல் பண்ணோம், அப்புறம் அதுவே மறந்து போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார் குரு, இந்தாங்க பால். என்ன குரு ஒரே யோசனையில இருக்கீங்க? அந்த நாயை பத்தியா? மறக்க முடியல. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சும் அப்படியே விட்டு வந்துமே. ஒருத்தலா இருக்கு. பாவம் இல்ல. யாருன்னு போய் பாரு. பாக்குறேன் குரு. வேதனையை போலீஸ்காரன் பிடிச்சுக்காம இருக்கலாம், ஆனா நான் பிடிச்சுக்கிட்டேன். நீ ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சுட்ட, நான் அதை முடிச்சு வைக்கிறேன். ஐ ப்ராமிஸ் யூ. உன் கண்ணீருக்கு கண்டிப்பா நியாயம் வாங்கி கொடுப்பேன். ஐ வில் டேக் யுவர் கேஸ்.
தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பிடு. காலங்கள் தானாய் மாறும், சாப்பிடு. காட்சிகள் தேனாய் ஊறும், கண்ணீரும் சோகமும் எப்போதும் வாழ்க்கை இல்லை. பாதை நாளை விடியும், பயணம் அங்கே தொடரும், இருளும் மொழியும் எப்போதும் சொந்தம். காலம் தீராமல் தூரங்கள் தேட, தோன்றும் சோகங்கள் காணாமல் ஓட, காதல் பாதைகள் போக வேகம் தானாட்டமே. காலங்கள் தானாய் மாறும், காட்சிகள் தேனாய் நீரும் சோகமும் எப்போதும் வாழ்க்கை இல்லை. ஜான்சி, வேடந்தாங்கல்கள் போல கூடாக வீடும், வரமாகும் வாழ்வோம். லாபங்கள் கேட்டாலே பாசம் ஏது, பாசங்கள் கூடி இனிதாக கூடி, நினைவோடு நேசம் மாறாமல் போகாது, மாறாது உலகம். தீராமல் தூரங்கள் தேட, தோன்றும் சோகங்கள் காணாமல் ஓட, காதல் பாதைகள் போக வேகம் தானாட்டமே. காலங்கள் தானாய் மாறும், காட்சிகள் தீராய் நீரும் சோகமும் எப்போதும் ஜான்சி, குருவோட ஒன்னா ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற இந்த பாக்கியம் எனக்கு கூட கிடைக்கல. குரு, அடுத்த ஜென்மத்துல ஜான்சியா தான் பிறப்பேன். இந்த காரணம் குட்டி அடிச்சுதான். ஜான்சி, இந்த ரெட் கலர் கார்
வணக்கம் சார். வணக்கம் சார். குரு ரொம்ப திமிரு பிடிச்சோன்னா இருப்பான் போல. ஸ்டேஷன் அட்மாஸ்பியர்னா இப்படி இருக்கணும். என் பேரு தர்மராஜ், அட்வொகேட்டா இருக்கேன். இருந்துக்கோ. இவங்க என்னுடைய கிளையண்ட். யாரு? இந்த நாயா? இந்த நாயோட குட்டிய ஒருத்தன் கார் ஏற்றி கொண்டுட்டான், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். இந்த நாய் உன் கிளைண்டா? இதோட குட்டி ஒருத்தன் கொண்டுட்டா, அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க. போலீஸும் வக்கீலும் புருஷன் முட்டாட்டி மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேலை செய்யணும். அப்படி இல்ல டைவர்ஸ் தான். அப்படியா? ஒழுங்கா டியூட்டி செய்யலன்னா? நீ ஒழுங்கா வேலை பாக்கலன்னு உன் மேல கேஸ போட்டு உன் யூனிஃபார்ம் அக்கா பிரிச்சிருவாரு எங்க குரு. ஐயோ, காட்டிடுவாரா? எப்படி? இப்படியா? இப்படியா? போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் நாகரிகமா நடந்து. யோ, நீ பெரிய மனுஷன் தானே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? லாயர்னு வேற சொல்ற. கேஸ் கிடைக்கலன்னா நாயி நரி இதெல்லாம் கூட்டிட்டு வந்து கேஸ் கொடுப்பியா? என் ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னுடைய ட்ராக் ரெக்கார்ட நான் சொல்லிட்டா உண்டமா? 2015 திருவண்ணாமலைக்கு போன, அங்க ஒரு பெரிய திருட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். 2018 பழனிக்கு போய் சும்மா இருக்க வைக்கதானே. சும்மா இல்லாம 5 லட்சம் ரூபாய் கட்ட பஞ்சாயத்து லஞ்சம் வாங்கி 3 குடும்பத்தை நடுத்தர நிப்பாட்டேன். 2021 அப்படியே காத்து வாக்குல சமயபுரத்துக்கு போனேன். அங்க ஒரு அம்மா குழந்தைய காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா, அந்த அம்மாவை லாக்அப்ல வச்சு 3 நாள் சீரடிச்சேன். இப்ப கொடைக்கானல் வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் அட்மாஸ்பியர்னா இப்படி இருக்கணும், ரவுடி மாதிரி இருக்கக்கூடாது. யாருமா நீங்க? சார் யாருமா? ராஜ், தர்மராஜ், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். 500 கேஸுக்கு மேல ஹேண்டில் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட தோத்ததா சரித்திரமே இல்ல. இதுதான் எங்க குருவோட ட்ராக் ரெக்கார்டு. இப்ப புரியுதா போலீஸ் லாயர் எப்படி வேலை செய்யணும்னு? இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? முதல்ல உட்காரணும். ஜான்சி, இந்த கம்ப்ளைண்ட் கொடு. இப்படி வந்து கொடு. ஒரு நாய் மனுஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இதுதான் சார் முதல் தடவை. ஒரு நாய் கிட்ட இருந்து மனுஷன் வாங்குறதும் இதுதான் முதல் தடவை. இது வேற சார். ரஞ்சித் ராஜா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க சார். ரஞ்சித் ராஜா தான் சேகர் ராஜாவுடைய மகன். அவன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும். இல்ல நிறுத்துற, இல்லைன்னா உன்ன கூண்டுல நிறுத்திருக்க. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் சார். மகனே, நான் உன்னை இப்படி பாக்குறதுக்கடா பெத்தேன். ரஞ்சித்தே, எந்திரிடா. எல்லாரும் சேர்ந்து என் பையனை கொண்டுட்டீங்களாடா. ரஞ்சித்தே, ஐயோ என் மகனே. ரஞ்சித்தே, என் மகனே. ரஞ்சித்தே. முட்டா பையில எழுந்துடுறா. ஒரு வாட் ஃபீல் பண்றேன்.
நீ நிஜமாவே செத்தா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன்டா. என் பிள்ளை சாவலையா? நம்ம 2 பேரும் சாகடிக்காம அவன் எப்படி சாவான்? ஒரு வாட்டி ஃபீல் ஆகு டாட், ஒரு வாட்டி ஃபீல் பண்ண. தினம் அவன் செத்து செத்து வந்துகிட்டே இருப்பான், நீ அழுதுகிட்டே இருப்ப, எனக்கு பிபி ஏறிட்டே இருக்கும். ஓடி உள்ள இருக்கு பைய ஃபேமிலி. இதுக்கு நான் ஒரு லாயரு, வருஷத்துக்கு 10 சமனு, இப்படியே வாழ்க்கை போகுது. ஆனா ஒரு நல்ல விஷயம், ஃபீஸ் மட்டும் கரெக்டா கொடுத்துறாங்க. இவன் ஒட்டாரட்டு பயா நந்தகோபால், அவனை பாரு. ரஞ்சித் ஏடா இப்படி பண்ற? உனக்காக எத்தனை கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன், என்னை நம்மளே அணியே. ஆப்டர் ஒரு நாய் கேஸ் கொடுத்ததுக்காக அவங்களை மட்டும் தற்கொலை பண்ணிட்டேடா. நந்தகோபால் என்னையா சொல்ற? என் மகன் மேல எந்த நாயா கேஸ் போட்டது? ஆமாயா, ஒரு நாய், அதுவும் தெரு நாய். அது குட்டியை இவன் கார் எட்டி கொண்டுட்டான்னு சொல்லி அந்த நாய் கேஸ் போட்டிருக்கு. அதுக்கு இவன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இப்ப என்ன பண்ண போற? கைய பிடிச்சு தூக்குறா, காப்பாத்த வந்தவன வெண்ணமான ஒரு சிங்கம்புலிய கொண்டுட்டு கேஸ் வாங்கியிருந்தா கூட கௌரவமா இருந்திருக்கு மேடா. சிங்கம்புலி ஒரு நல்ல நடிகன்டா, அவன் ஏன்டா கொல்ல பாருங்க? ஃபேக்டரி விட்டு டவுனுக்குள்ள இருக்க வந்த ஃபீல் காங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன்டா, ஃபீல் பண்றேன். அந்த ஃபீல் எனக்கு வேணும் டாட், அந்த ஃபீல் நான். யோ நந்தகோபால், ஏற்கனவே இந்த அனிமல் போட்டு நம்ம ஃபேக்டரி மேல ஒரு கண்ணை வச்சிருக்காயா. நீ அனிமல்ஸ் மேல கண்ணை வச்ச, அதனாலதான் அவங்க உன் மேல கண்ணு வச்சிருக்க. வக்கீல, இந்த கேஸ பெருசாக்காம ஏதாவது சுமூகமா முடிச்சுடியா. கவலைப்படாத. வணக்கம் யுவர் ஆனர். என்ன தர்மா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு உங்களை இந்த கோர்ட்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். சொல்லுங்க. யுவர் ஆனர், நான் ஒரு டிஃபரெண்டான கேஸோட வந்திருக்கேன். உங்களது எல்லாமே டிஃபரெண்டான கேஸ் தானே. முதல்ல என் கிளையண்ட்டை நீங்க மீட் பண்ணணும் சார். Okay, call the client. Yes, number 196, Jansi. Jansi. Dharma, what is this, eh? இது உங்க கிளையண்ட்? எஸ் யுவர் ஆனர். இதுக்கு நீங்க லாயர்? எஸ். இந்த கேஸுக்கு நான் ஜட்ஜ்? எஸ் யுவர் ஆனர். நான் இந்த கோர்ட் ரூம்ல பல விசித்திரமான கேஸுகளை நான் பார்த்திருக்கேன். ஆனா இதான் முதல் தடவை ஒரு நாய் கூண்டுல ஏறி சாட்சி சொல்ல போகுது. அதுக்கு நீங்க வாதாட போறீங்க. அது இன்னும் ரொம்ப புதுமையா இருக்கு. I think this is going to be a very different type of case. Proceed. என்னுடைய கிளையண்ட் ஜான்சி குட்டியோட ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஓவர் ஸ்பீட்ல வந்து அதனுடைய குட்டியை கொடூரமா ஏற்றி கொண்டுடுச்சு. ஓகே தர்மா, இதோட குட்டியை காரேத்தி கொண்டது யாரு? குட்டியை காரேத்தி கொண்டது ரஞ்சித் ராஜா. அவரு மீட் எக்ஸ்போர்ட்டர் சேகர் ராஜாவுடைய மகன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ரஞ்சித் தான் நாய்க்குட்டியை கார் ஏத்தி கொண்டான்னு தர்மா எப்படி சொல்றாரு? திஸ் இஸ் டோட்டலி ஃபால்ஸ் கேஸ்.
சோ அதனால தான் இந்த கேஸ குவாஷ் பண்ண பெட்டிஷன் கொடுத்திருக்கேன். யுவர் ஆனர், ஜான்சியை என்ன கூட்டிட்டு போய் அடிச்ச காரை அடையாளம் காட்டினான். அந்த காரு ரஞ்சித் பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது அந்த காருடைய டீடைல்ஸ். அந்த காரு ரெட் கலர் பொலீரோ. அதனுடைய நம்பர் TN57CX3579. தர்மா, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க கோர்ட்டுக்கு வந்து ஒரு நாய்க்காக வாதாட வந்திருக்கீங்க. இந்த கேஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் மனுநீதி சோழன் கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணுக்குட்டிய தேர்கால்ல ஏற்றி கொண்டதுக்காக தாம் பெத்த பிள்ளையே அதே தேர்கால்ல ஏற்றி கொண்டு நீதி வழங்கிய மன்னர்கள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு. அன்னைக்கு ராஜ்யசபைக்கு பசு வந்துச்சு, இன்னைக்கு கோர்ட்டுக்கு நாய் வந்திருக்கு. பசுவா இருந்தாலும் நாயா இருந்தாலும் தாய் தாய் தான். ஒரு தாய் தான் குழந்தைக்காக எவ்வளவு வேணாலும் போராடலாம். அந்த காலத்துல அனிமல்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தா இன்னைக்கு ஹைகோர்ட் வளாகத்துல மனுநீதி சோழனுடைய சிலையை வச்சிருப்பாங்க. அன்னைக்கு அந்த கேஸ் ஒரு ஹிஸ்டரியா மாறிச்சு. இன்னைக்கு இந்த கேஸும் ஒரு ஹிஸ்டரியா மாறுன்ற நம்பிக்கையோட நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ நானும் மனுநீதி சோழன் மாதிரி தீர்ப்பு வழங்கணும்ன்றீங்க, அதானே தர்மா? எஸ் யுவர் ஆனர். நந்தகோபால், வேர் இஸ் யுவர் கிளையண்ட்? ஆக்சுவலி யுவர் ஆனர் இஸ் எ பிசினஸ் மேன். அவருக்கு நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அவரை கூட்டிட்டு வந்து உடனே ஆஜர்படுத்தணும்னா எப்படி? அது மட்டும் இல்லாம அவருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதனால அவரை திடீர்னு வரவழைக்க முடியாது, கஷ்டம். மிஸ்டர் நந்தகோபால், நீங்க இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க கிளையண்ட் நிரபராதி, இது ஒரு பொய் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறீங்க. அப்ப நான் உங்க கிளையண்ட்டுக்கு ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றேன். அவரை கூட்டிட்டு வந்து இங்க ப்ரூவ் பண்ணுங்க. சரி யுவர் ஆனர், நான் என் கிளையண்ட ஆஜர்படுத்துறேன். தர்மா விசாரிக்கட்டும். பட் அவர் கிளையண்ட் நான் விசாரிக்கணும்ல. நான் விசாரிக்கணும்னா நாய் பேசணும்ல. அது பேசினா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாய் பாஷை எனக்கு தெரியாது. நாட்டுல பாதி பேருக்கு தாய் பாஷையே தெரியாது. நீங்க எனிவே ஐ திங்க் ஹீஸ் காட் அ பாயிண்ட் தேர் தர்மா. கோர்ட்டா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும், ஏன் நீங்களே ஃபர்தரா இந்த கேஸ மூவ் பண்ணணும்னாலும் இந்த நாய் பேசினா தானே முடியும். ஹவு இஸ் இட் பாசிபிள்? அந்த காலத்துல பசு பேசலைனா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு சபையில புத்திசாலிங்க இருந்தாங்க. இப்ப பேசினாதான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லைங்கிறத மறைமுகமா சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்ல. அன்னைக்கு பசு பேசல, பட் நெக்ஸ்ட் ட்ரையல்ல இந்த நாய் பேச. மிஸ்டர் மனோகர், இந்த கேஸ் ஃபர்தரா மூவ் ஆகிறது உங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் அவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்னேன். டோன்ட் வரி சார், கண்டிப்பா நம்ம ஜான்சிக்கு நியாயம் வாங்கி கொடுப்போம். We are going to win this case. கோர்ட்டுக்கு ஒரு நாய் வந்து கேஸ் கொடுத்திருக்கு. அந்த நாயோட லாயர் தர்மராஜ் இத பத்தி என்ன சொல்றாருன்னு பாப்போம். சார், ஒரு சாதாரண நாய்க்காக இந்த கேஸ் எடுத்திருக்கீங்க. அத நான் நாயா பார்க்கல, ஒரு தாயா பார்க்கிறேன். இந்த கேஸ நான் கையில் எடுத்திருக்கேன். கண்டிப்பா குற்றவாளிக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு பவர்ஃபுல் லாயரா இருந்ததோ அதே மாதிரி நான் ஒரு பவர்ஃபுல் லாயரா இந்த கேஸ்ல இருப்பேன். இப்ப மறுபடியும் என் விஸ்வரூபத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கேஸ் நம்பர் 196. மை லார்ட்,
இவர் பேர் மனோகர், அனிமல் டிரான்ஸ்லேட்டர். அனிமல் டிரான்ஸ்லேட்டர்? Your Honor, I am Manohar, Animal Communicate Researcher, also Professor of Computer Science in Stanford University at California. சோ நீங்க விலங்குகள் பேசுறத மொழிபெயர்த்து நமக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்வீங்களா? Yes, Your Honor. Okay. Can you please explain that process? Your Honor, this process is named as animatronic. இது AI சப்போர்ட்டோட வேலை செய்யுது. ஜான்சியோட காதுல ஏற்கனவே அந்த கேஜெட்டை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். ஜான்சியோட பார்க்கிங், ஃபீலிங்ஸ் அண்ட் பிரெயின் சிக்னல்ஸ் இந்த சிஸ்டம்ல டீகோட் பண்ணி ஹியூமன் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் ஆகும். அதான் நான் இதுல ஸ்டடி பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். நான் கூட இத பத்தி எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு. Your Honor, I want to cross-examine Jhansi. 1 minute. இவருக்கு ஏதாவது கேஜெட் மாட்ட வேண்டி வருமா? தேவையில்லை நினைக்கிறேன், Your Honor. Then proceed. Jhansi, உன் பேர் என்ன? சில்லி கொஸ்டின் சொல்லுது. சைலன்ஸ். கொஞ்சம் சென்சிபிளா கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாயை கிராஸ் பண்றதால. You mean cross examine? Sorry, Your Honor. Proceed. ஜான்சி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஜான்சி, ஒன்னத்தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. நான் என் குழந்தையோட ரோட்டோரமா வந்துட்டு இருக்கும்போது அதிவேகமா ஒரு கார் வந்து என் குட்டியை ஏத்திருச்சுன்னு சொல்லுது. ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சு? ரோடு, அங்க நிறைய மரம், பக்கத்துல சமாதின்னு சொல்லுது. சமாதினா அண்ணா சமாதியா, எம்ஜிஆர் சமாதியா? அந்த இடத்துக்கு பேர் இருக்கும்ல. கால்ஃப் ரோடுன்னு சொல்லுது. ஓகே, ஆக்சிடென்ட் நடந்த டேட் என்ன? அக்டோபர் 2ன்னு சொல்லுது. அக்டோபர் 2 தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்றியே, என்ன ப்ரூஃப்? ப்ரூஃப் இருக்கு யுவர் ஆனர். கொடைக்கானல் கால்ஃப் ரோட்ல தான் ஆக்சிடென்ட் நடந்தது. ஸ்பாட்ல எடுத்த பிளட் சாம்பிள், குட்டிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் அக்டோபர் 2 தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்றத ப்ரூவ் பண்ணு. அது மட்டும் இல்ல, ஜான்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் அதே அக்டோபர் 2 தான். ஜான்சி, அக்டோபர் 2 போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு வச்சுக்குவோம், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்குவோம். எந்த கார் அடிச்சது? கார் நம்பர் தெரியுமா? அட்லீஸ்ட் கார் கலராவது தெரியுமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மனுஷங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய ஒரு அனிமல்கிட்ட கேட்கிறார். அதால எப்படி நம்பர் கலர்னா சொல்ல முடியும்? கோர்ட்டுக்கு வர தெரிஞ்ச நாய்க்கு கார் டீடைல்ஸ் சொல்ல தெரியாதா? Silence there. ஜான்சி சொல்லுவேன்னு சொல்லுது, Your Honor. What? கலர்ஸும் நம்பரும் சொல்லுவேங்கதா? Very interesting and very intriguing. மனோகர், சார் சொல்ல தெரியாதா? ஆனா காட்டுமா? காட்டுட்டுமே. வெல், அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க. ஜான்சி, எந்த கலர் கார் அடிச்சது? கார் கலர் சொல்லு பாப்போம். எனக்கே பார்த்து கலர் சொல்ல தெரியாதியா? நான் எவ்வளவு கரெக்டா சொல்லுது பாரு. பட்டைய கலப்புது பாரியா. சைலன்ஸ். சரி, கார் நம்பர் சொல்லு பாப்போம். Five. 9.
யுவர் ஆனர், உங்ககிட்ட சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருக்கிற டீடைல்ஸும் ஜான்சி காட்டியதும் சேமா இருக்கு. சோ யுவர் ஆனர், நாய் நம்பர் சொல்றதும் கலர் சொல்றதும் வித்த கட்டுற மாதிரி இல்ல. இதெல்லாம் அனிமல்ஸ் வச்சு நடத்துற சர்க்கஸ்ல தான் நடக்கும். இப்ப கோர்ட்ல நடக்குது. இந்த உலகமே ஒரு சர்க்கஸ் தான் நந்தகோபால். அதுல நீங்க, நானு, எல்லாருமே அனிமல்ஸ் தான். என்ன ஒரு வித்தியாசம், நம்ம சோசியல் அனிமல், இது டொமஸ்டிக் அனிமல். இவரான ஜான்சி கார் கலர் சொல்லிடுச்சு, காருடைய நம்பர் சொல்லிடுச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? தர்மா, ஜான்சி சொன்னது ஸ்டேட்மெண்ட். அது யார் வேணாலும் சொல்லலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவிடன்ஸ் இருக்கா, ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க தர்மா. அப்படி கேளு. யுவர் ஆனர், இப்ப நான் ரஞ்சித்தை கிராஸ் பண்ணணும். உங்க பேர் என்ன? ரஞ்சித் ராக்ஸ். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எங்க இருந்தீங்க? சென்னையில இருந்தேன். சென்னைக்கு எப்படி போனீங்க? என் கார்ல போனேன். கார்ல போனீங்க. அப்போ திண்டுக்கல், திருச்சி, திண்டிவனம் அப்படித்தானே போயிருப்பீங்க? கோர்ஸ். வழியில இருக்கிற அத்தனை டோல்கேட்லயும் உங்க கார் நம்பர் பதிவாயிருக்கும். அதை செக் பண்ணிடலாமா? மிஸ்டர் ரஞ்சித், செக் பண்ணலாமா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நோ 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 அங்கிள், நான் ஃபிளைட்ல போனேன். இது காரோடையவா? என்ன சொல்றீங்க? அது ஃபிளைட் காரு. ஃபிளைட்ல போனீங்கன்னு வச்சுக்க, ஃபிளைட் டிக்கெட்டு, போர்டிங் பாஸ் இதெல்லாம் காட்ட முடியுமா? அது நான் அப்பவே கிழிச்சு ராக்கெட் செஞ்சு விட்டுட்டேன். அதான் எனக்கு ஹேபிட். ஓ, அவர் அந்த நாள்ல எங்கேயுமே போகலன்றது அவர் மாறி மாறி பேசுறதுலே புரியுது. தட் மீன்ஸ் ரஞ்சித் அந்த நாள்ல இங்கதான் இருந்திருக்காரு அப்படின்றது நல்லா தெளிவா ப்ரூவ் ஆகுது. Do you know car driving? தெரியும். உங்க டிரைவிங் லைசன்ஸ் காட்டுங்க. லைசன்ஸ் அப்படின்னா என் கண்ணுக்கு தான் லைசன்ஸ் இருக்கு, டிரைவிங்க்கு லைசன்ஸே இல்ல. What? Note this point, Your Honor. லைசன்ஸே இல்லாம கார் ஓட்டியிருக்க. செக்ஷன் 181 படி இது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். மிஸ்டர் ரஞ்சித், கார் ஓட்டும் போது நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்களா? ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் பண்றேன். யூ நோ, பைத்தியக்கார கூட்டமல. ஏய், நீ கவனிக்கடா. ஆல்கஹால் கண்டென்ட் இல்லன்னா பாடியில் ஆர்கன்ஸ் வேலை செய்யாது. ஸ்பீடா போகும்போது எனக்கு பேனிக் ஆகும். அந்த பேனிக் போனோம்னா நான் டானிக் போடணும். டேட், நான் என்னைக்காவது ஆல்கஹால் போடாம டிரைவ் பண்ணிருக்கேனா? சரிதான். ரொம்ப உத்தமமான குடும்பமா இருக்கும் போல் இருக்குது. நோட் திஸ் பாயிண்ட், யுவர் ஆனர். குடிச்சாதான் வண்டி ஓட்ட முடியும்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. மிஸ்டர் ரஞ்சித். எஸ் பாஸ். நீங்க இந்த மாதிரி கோர்ட்ல பேசுறதுக்கே நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். டு யூ ரியலைஸ் தட்? சாரி பாஸ். இப்ப ஒன்னும் டானிக் போடலையே? இல்ல பாஸ், இல்ல. செக்ஷன் 185 ட்ரங்க் அண்ட் டிரைவ் படி இது அவர் செய்த இரண்டாவது கிரைம். சோ மை லார்ட், அன்னைக்கு ரஞ்சித் குடிச்சிருக்கலாம், அந்த போதையில கண்ணு மண்ணு தெரியாம கார் ஓட்டிருக்கலாம். அப்ப ஜான்சியுடைய குட்டியை காரை ஏற்றி கொண்டு இருக்கலாம். ப்ரூஃப் கேட்டா அதுக்கு தர்மராஜ் நடந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம்னு அப்படி இப்படின்னு லாம்லாமா பேசுறாரு. கோர்ட்ல லாம்லாம்லாம் செல்லாது. லா படி எவிடன்ஸ் தான் பேசும். நடந்த சம்பவத்துக்கு ப்ரூஃப் இருக்கா? சொல்லுங்க தர்மா. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ப்ரூஃப் இல்லன்னு அர்த்தம். இந்த வழக்கை நான் வருகிற நவம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். The court is adjourned.
எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு கோர்ட்டே ஆடி போச்சு. உன் ஸ்டேட்மெண்ட்லாம் சூப்பர். ஜட்ஜே உன்னை அதிசயமா பார்த்தார். அது டாகா இல்ல ரோபோவா? சொல்லு ஜான்சி, நீ ரோபோவா? சொல்லு. நம்பரை சொல்லுது, கலரை சொல்லுது. எப்படி உன்னால கலர்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல முடியுது? ஒருவேளை இது தர்மா நிஜமாவே ஜான்சியை ட்ரெயின் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருப்பாரோ? இதே சந்தேகம் அன்னைக்கு எனக்கும் கோர்ட்ல இருந்தது. ஒரு சாதாரண நாயால நிச்சயமா இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன் இப்ப உனக்கு இருக்கு, இவங்களுக்கும் இருக்கலாம். இந்த மேஜிக் எப்படி? சார் அது ஏதோ சொல்ல வருது. நீங்களாம் நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் டாக் இல்லம்மா, போலீஸ் டாக். போலீஸ் டாக்? வெல் ட்ரெயின்ட் போலீஸ் டாக். அது மட்டும் இல்ல, என்னோட பேர் ஜான்சி இல்ல, வைரம். அவன் எங்கதான் இருக்கா, அவனோட பிரேக்கப் பண்ண போறான். நீங்க சொல்றது சரிதான், ஆனா உங்க பரிசு என்ன? நீங்க பந்தயம் கட்ட விரும்பினா பேரி மேட்ச்ல பந்தயம் கட்டி பெரிய வெற்றியை பெறுங்க. எங்கள் பிரீமியம் ஆதரவு உங்களுக்கு 24/7 நேரமும் கிடைக்கும். பேரி மேட்ச் இப்பவே விளையாடுங்க. பள்ளிக்கு சென்ற 10 வயது சிறுமி மீண்டும் வீட்டிற்கு திரும்பவில்லை. பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து போலீசில் புகார் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து துப்பறியும் நாயுடன் போலீஸ் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அதுவா பைரவா? யா, இருக்கோ. குழந்தைங்களா கடத்துறீங்க? ராஸ்கல். இதுக்குள்ள குழந்தைகள் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சார் பணம் கேட்டு எத்தனை மாட்டினாங்களா சார்? இவ்வளவு சீக்கிரம் எப்படி சார் நீங்க குழந்தைய கண்டுபிடிச்சீங்க? உங்க எல்லாருடைய கேள்விக்கும் ஒரே பதில் தான். இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, என்னுடைய பைரவா தான். தீவிரவாதிகள் அட்டூழியம். கல்லூரி பெண்களை கடத்தி தீவிரவாதிகளாக மாற்றுகிறார்கள். அவர்களை போலீஸ் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். என்னையா ப்ராப்ளம்? என் பொண்ணு டீச்சரா வேலை செய்யுது சார். ப்ரொமோஷன் விஷயமா கரஸ்பாண்ட் பார்க்க போச்சு சார். 2 நாள் ஆச்சு சார், இன்னும் வரல சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இதான் சார் என் பொண்ணு போட்டோம். பைரவா, you'll go search. போலீஸ் சார் திடீர்னு வந்துருக்கு, என்ன பண்றது? வாங்க முடியல பாருங்க சார், ஐயா ஆபீஸரோட வேலை பாத்துக்கலாம் வாங்க. கவிதாங்கிற டீச்சர் காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே சார். இப்ப அந்த பொண்ணு எங்க சார் இருக்காங்க? அதுக்கு ஒரு தனி டீம் வச்சு சர்ச் பண்ணிருக்கோமா? ஆவனா ஒரு டீமா போடுறீங்க, 4 நாளா ஊர் ஃபுல்லா தேடுறீங்க, அப்புறம் காணான்னு சொல்றீங்க. கரஸ்பாண்டன்ட் சார், 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு இங்க வந்ததா தான் தகவல் இருக்கு. அது உண்மையா சார்? சுத்தமான போய். அந்த பொண்ணு இது வரைக்கும் இங்க வந்ததே கிடையாதுங்க. குட் பைரவா.
கேமரா ஒர்க் பண்ணலாமா? சார் அவரை கேள்வி கேட்டா நீங்க ஏன் சார் பதில் சொல்றீங்க? உங்களுக்கு தேவை பதில் தானே? யார் சொன்னாங்க? அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா சார்? கேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? இதுவே அன்னடம் காட்சி மக்கள் போய் ஹெல்ப் கேட்டா எட்டி உதைப்பாங்க. பிரஸ்னா வாய்க்கு வந்தபடி என்ன கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்ட உடனே கடுப்பாயிருவீங்களா சார்? எந்த பிரஸ் பண்ணி பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாரு. என்னங்க சார் கேள்வியை கேட்க கூடாதா? உன்னை பிடிச்சி உள்ள போடுறேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எல்லாரும் பிடிச்சி உள்ள போடுவேன். இந்த இடத்த டீப்பா தோண்டி பாருங்க. இந்த நாய் பைரவாவை நல்லா ட்ரெயின் பண்ணி என்ன இந்த கேஸ்ல மாட்டி விட்டேல. குட் ஜாப் தாமஸ், வெரி குட் ஜாப். இப்போ உனக்கு ப்ரொமோஷன், எனக்கு சஸ்பென்ஷன். சார், நான் சஸ்பென்ஷன்ல இருந்தாலும் என்னோட பவரும் என் அதிகாரம் என்னோட நல்லாவே தெரியும். நீயும் இந்த நாயும் இப்ப காட்டுக்குள்ள போறீங்க. யாராவது ஒருத்தர் தான் உயிரோட வரணும். நீ திரும்பி வந்தா உனக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். ஒருவேளை இந்த நாய் வந்துச்சுன்னா நானும் நாயா மாறிடும். சார், வெறி பிடிச்ச நாயா உங்க 2 பேரையும் வேட்டையாடாம விட மாட்டேன். எடு. பைரவா, இந்த சமுதாயத்துல போலீஸ்கார மட்டும் இல்ல, போலீஸ்கார நாய் கூட நியாயமா வேலை செய்ய விட மாட்டாங்க. நீ போயிடு பைரவா, இந்த காட்டுக்குள்ள போயிடு. இப்ப நான் உன்னை பிரியறது என்ன காப்பாத்திக்கல, நீ உயிரோட இருக்கணும், அதுதான் முக்கியம். டோன்ட் கம் அகைன், ப்ளீஸ் கோ கோ. அப்போ அந்த தாமஸ் என்ற ஆபீசர் இது மேல பரிதாபப்பட்டு இத உயிரோட விட்டுட்டு போயிட்டாராம். இதுக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்போ ஹேண்ட்ஸமா மேன்லியா ஒரு ஆண் நாயை பாத்துச்சான். அது இது லுக் கூட, இது அதை லுக் கூட, 2 பேரோட கண்ணும் கலந்துருச்சான்.
இது என்ன காதலர்கள் கதையா? அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் இருவரும் நோக்கினால் காதலனுக்கு வீர வந்துச்சா வெள்ள உடைச்சனா? அந்த மாதிரி நீங்க கிளைய உடைச்சீங்களா? அப்படி உடைப்பதற்கு ஒன்றுமில்லை. இருவர்கள் கண்ணும் கலந்தன, மனதில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன, இருவரும் அரபி குத்து பாடின. பாட்டும் முடிஞ்சிருச்சு, குட்டியும் பிறந்துருச்சு. பிறந்த குட்டியோட கொடைக்கானல் சிட்டிக்கு வந்துச்சான். அங்கதான் இந்த ஆக்சிடென்டே நடந்துச்சான். இதுதான் இதோட லைஃப் ஸ்டோரி. சாதாரண நாயா இருந்துட்டு ஒரு மார்னிங் பாஷா லெவல்ல பிளாஷ்பேக் வச்சிருக்கேன். ஒரு மனுஷ பிளாஷ்பேக் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா ஒரு நாய் பிளாஷ்பேக் சொல்லி இப்ப நான் கேக்குறேன். என்ன ரொட்டியம்மா, அந்த காமெடி வில்லன் செங்க ஐயோ, அவர்தான் பால் கறந்துட்டு இருக்காரு. எப்பயா பால் காரணானே? இன்னும் என்னையா இருக்கு நொந்த கோபாலு? நான் பெத்து வச்சிருக்கிறேனே ஒரு கிறுக்கு பையன். அவனால இந்த தொழில் தொடங்கின இடத்துக்கே வந்துரும் போல. வந்துரும். ஏங்க நான் வலியோட பெத்த பிள்ளை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க நீங்க? ஆஸ்பத்திரியில நீ பட்ட வலி 1 மணி நேரம் தாண்டி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வலிய நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? கோர்ட்டுக்கு நீ வந்து பாத்துருந்தா தெரியுமடியே. ட்ரிங்கிங்க பத்தி அவன் சொல்றப்பவெல்லாம் என் இதய தாறுமாறா துடிச்சதுடி. சொல்லுங்க டாடி சொல்லுங்க டாடின்னு அவன் கோர்ட்ல சொன்னப்பவெல்லாம் என் குடலு குந்தாமணி எல்லாம் குலுங்கிக்கிட்டு இருந்ததுடி. சரி விடுங்க, அந்த கறந்த பாலை குடுங்க, பிள்ளைக்கு போய் பால் பாயாசம் வைக்கணும். ஆமாண்டி, அவனுக்கு பால் பாயாசம் பண்ணி கொடு. எனக்கு பாயசம் இல்லையா பாயாசம் பண்ணி கொடு. குடிச்சிரு சாவறேன். உனக்கு அவனுக்கெல்லாம் என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஐயோ விடியா, என்னத்தையா விடுறது? வாயில் நாய வச்சு செய்யறேன் அந்த நாய் நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிருச்சு. சரி, இந்த தர்மா எவிடன்ஸோட வந்தா என் புள்ள கதி என்னையா ஆகும்? 2 பேரும் ஜெயிலுக்கு போவீங்க. என்னை பத்தி நீங்க ஏன் எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஃபுல்லா என் பிரெயினை வச்சு ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்கேன். என்னடா ஐடியா? சொல்றேன். இப்போ நீங்க 2 பேரும் எவ்வளவு காலம் யோசனை பண்ணாலும் ஏ மாதிரி ஐடியா உங்களுக்கு வராது. என்னடா ஐடியா? லாயர் தர்மராஜ் தான் நமக்கு வில்லன். அவனை போட்டலாம். ஜான்சி, கம். ஜான்சி விட்டுறா, கொண்டுருவேன். எப்படி நம்ம ஐடியா? அவனை போட்டா கோர்ட்டுக்கு வரமாட்டான்ல. ரொட்டி டென்ஷன் ஆகாத. கோர்ட்ல இந்த அனிமலை எல்லாத்தையும் மூடிட்டு இருக்க சொல்லு. அந்த அனிமலை நான் பாத்துக்கிறேன். ஆக்ஷன். ரோன் மேல வா. ஏய் ஸ்டாப். எதுக்கு பாத்தீங்க? 5 நிமிஷம் மேடம், ஷார்ட் பிலிம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். கேமராவே இல்ல, என்ன பிராங்க் பண்றீங்களா? கொஞ்சம் மேல பாருங்க மேடம், அங்க இருக்கு. குரு, கேமரா இருக்கு. இப்ப மூளைக்கு மூளை இந்த இத்தினூண்ட வச்சு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க குரு. ஆமா, எத்தனை நாளா ஷார்ட் பிலிம் எடுக்கிறீங்க? சார் அக்டோபர் 1 இருந்து எடுத்துட்டு இருக்கோம் சார். ஆமா சார். அக்டோபர் 1 இருந்தா 2ஆம் தேதி எடுத்தீங்களா? ஆமா சார், இதே இடத்துல தான் ட்ரோன்ல எடுத்தோம் சார். ஓ, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எங்க இருந்தீங்க? சென்னையில இருந்தேன். உண்டம்மா. ஆமா சார், யார் தெரியுமா? எஸ். சந்திரமோகன், பெரிய ப்ரொடியூசர். நீ எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும் இப்ப கூட நைட் செக் பண்றான், நாளைக்கு அக்ரிமெண்ட் போடுறான். நீ டைரக்டர், அவர் ப்ரொடியூசர்.
சரி நாளைக்கு எடுத்து வந்து ஃபுட்டேஜ் கொடுக்குறியா? நாளைக்கு என்னங்க, நாளைக்கு இப்பவே கொடுக்குறேங்க. டேய் வெங்கி வாடா, ஃபுட்டேஜ் கொடு. பென்ட்ரைவ்ல எல்லாம் ஃபுட்டேஜ் இருக்கா? டவுன் ஃபுட்டேஜ் கூட இருக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? சுமேஷ்ங்க. எழுத்து இயக்கம் சுமேஷ். சூப்பர். ஓகே குரு, போலாம். போய் நம்ம செக் பண்ணுவோம். அக்டோபர் 2ஆம் தேதி அவங்க எடுத்த ட்ரோன் ஃபுட்டேஜ் பார்க்கணும் இல்ல? சூப்பர் குரு. இதோட வேற என்ன உதவி சொல்லணும்? ஆதாரம் எங்க? ஆதாரம் எங்க? கோர்ட்ல கேட்டான்ல. யுவர் ஆனர், லாஸ்ட் கோர்ட்ல ரஞ்சித் தான் குட்டி அடிச்சான்றதுக்கு ஆதாரம் கேட்டீங்க. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். என்னையா பாத்தீங்களா யுவர் ஆனர், என்னுடைய கிளையண்டோட ஸ்டேட்மெண்ட் படி ஒரு சிவப்பு கலர் பொலிரோ காரு அக்டோபர் 2ஆம் தேதி குட்டியை ஏற்றி கொண்டது இந்த வீடியோல தெளிவா இருக்கு. எனவே செக்ஷன் 134 ஆக்ட் 1988 செக்ஷன் 187 படி ஹிட் அண்ட் ரன் மற்றும் குட்டி இறந்து போனதற்கு ஐபிசி செக்ஷன் 304A படி ரஞ்சித்திற்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆவுனா தண்டனை கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? முதல்ல நீங்க சொன்ன செக்ஷன்ஸ் எல்லாம் விலங்குகளுக்கு பொருந்தாது, மனுஷங்களுக்கு தான் பொருந்தும். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. இல்ல மனித உயிரும் விலங்கு உயிரும் ஒண்ணுதான் யுவர் ஆனர். ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 21 படி இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்கும் உயிரோட வாழ்றதுக்கு சட்டப்படி உரிமை இருக்கு. Your Honor, I want to cross Jhansi. Please be calm. நாய்க்கு டென்ஷன் ஆயிட போகுது. ஜான்சி, சோ நான் கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் கரெக்டா பதில் சொன்னா போதும், சரியா? அக்டோபர் 2 நீயும் உன் குட்டியும் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்தீங்க, கரெக்ட் தானே? ஆமான்னு சொல்லுது. அப்போ ஒரு கார் திடீர்னு வந்து உன் குழந்தைய அடிச்சு தூக்கிடுச்சு, கரெக்டா? ஆமான்னு சொல்லுது. உன் குட்டி ஏற்றின கார் கலர் ரெட், கரெக்டா? ஆமான்னு சொல்லுது. அந்த காரோட நம்பர் 3579, கரெக்ட் தானே? ஆமான்னு சொல்லுது. வெரி குட். அப்புறம் ஒரு லாஸ்ட் क्वेश्चन, அங்க ஆக்சிடென்ட் நடந்தப்போ அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரு? யாரு? சொல்லு, யாரு? உன் குட்டியை கார் ஏத்தி கொண்டது இந்த ரஞ்சிதா? சொல்லு ஜான்சி, உன் குட்டியை கார் ஏத்தி கொண்டது யாரு? இவரா, அவரா, இல்ல இந்த கூட்டத்தில் யாராதா, இல்ல ஜட்ஜா? யோ என்னையா அது? சாரி யுவர் ஆனர், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு.
அப்போ உன் குட்டிய கார் ஏத்தி கொண்டது யாருன்னு நீ பாக்கல. ஆமா, பாக்கலன்னு சொல்லு. ஆக்சிடென்ட் நடந்தது உண்மையா இருக்கலாம், கார் ஏத்தி கொண்டு இருக்கலாம். பட் ரஞ்சித் தான் காரை ஓட்டினான்னு பாதிக்கப்பட்ட ஜான்சியை பார்க்கலன்னு சொல்றாங்க. சோ ரஞ்சித் குட்டியை கொலை பண்ணல. திஸ் இஸ் டோட்டலி ஃபால்ஸ் கேஸ். ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரான சம்பவம் நடந்த அன்னைக்கு ரஞ்சித் சென்னைக்கு போனார்னு சொன்னாங்க. இல்லைன்னு ப்ரூவ் பண்ண, எவிடன்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. வீடியோ ப்ரூஃப் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ரஞ்சித் தான் காரை ஏற்றி கொண்டான்றதையும் என்னால நிரூபிக்க முடியும். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் ஒரு ஆனர். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. சாரி தர்மா, எனக்கு உங்க மேல நிறைய மதிப்பு உண்டு. பட் ஏற்கனவே நீங்க இந்த கேஸ்ல நிறைய டைம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆர்குமெண்ட்ஸும் பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய முடிஞ்சு போச்சு. சோ இதுக்கு மேல என்னால இந்த கேஸ ப்ரொலாங் பண்ண முடியாது. நோ ஃபர்தர் ஆர்குமெண்ட்ஸ் ப்ளீஸ். இந்த கேஸுக்கு உண்டான தீர்ப்பு வரும் 13ஆம் தேதி அன்று வழங்கப்படும். சூப்பர். சார், பெரிய லாயர் சொல்லுங்க. கேவலம் காசுக்காக நியாயம் வச்சு கேஸ் போட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஜெயிப்போம் நம்புறீங்களா தர்மா? சார் ஏதாவது சொல்லுங்க சார். கேள்வி கேட்கறோம், சைலண்டா போறீங்க. என்ன பாக்குற? தோத்து போயிருக்கேன்னு பாக்குறியா? நிச்சயமா ஜெயிப்பேன். எந்த எவிடன்ஸ் இல்லையே, எப்படி ஜெயிப்பேன்னு பாக்குறியா? சத்தியம் தோக்காதுன்னு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நான் நிச்சயம் நியாயம் வாங்கி கொடுப்பேன். சார், கார் ரெடி பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். சார், ஹாட் வாட்டர் போட சொன்னீங்களே, போட்டு வச்சிட்டேன் சார். சார், இவ்வளவு காலையில் எங்க சார் போறீங்க?
நான் இதுவரைக்கும் கோயிலுக்கே போனதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட வந்திருக்கேன். மனிதனால் முடியாதது இறைவனால் முடியும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா நான் திமிரு பிடிச்சு இறைவனால் முடியாதது மனிதனால் முடியும்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, மனுஷனால எதுவுமே முடியாது. அதான் கடைசியா உங்கள்கிட்ட சரணடைய வந்திருக்கேன். அது கூட எனக்காக வரல, அந்த தாய்க்காக. இந்த கேஸ்ல அந்த தாய் கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கையில வந்திருக்கேன். Without you, I am nothing. With you, I am everything. Amen. சொல்லுங்க தர்மா, முத தோல்வி பயத்தை பார்க்க போறீங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? சார், எப்படியும் அந்த கேஸ்ல நீங்க தோக்க தான் போறீங்க. எதுக்கு கோர்ட்டுக்கு வரீங்க? இந்த கேஸ்ல ஜெயிப்பீங்க நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நாய் கேஸ் எடுத்துறீங்களே, அசிங்கமா இல்லையா? ஒருவேளை ரஞ்சித் குற்றவாளி இல்லையோன்னு தோணுது. சார், பழைய பையன் எத்தனை மனசுல வச்சு இப்படி பண்றீங்களா? சார், இதெல்லாம் காசுக்காக தான் பண்றீங்களா சார்? தெருநாய் கேஸ் எடுத்து கடைசியா தெருவுக்கே வந்துட்டீங்களா தர்மா? கேஸ் நம்பர் 196. சார், ஐயா கிட்ட கூட. ஓகே. என்ன தர்மா, நிஜமாவா? எஸ் யுவர் ஆனர். அக்டோபர் 2ஆம் தேதி என்னுடைய கிளையண்டோட குட்டிய ரஞ்சித்து தான் காரேத்தி கொண்டான்றத கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. You mean you have an eyewitness? Yes, Your Honor. ஜான்சி கேஸ்ல புதுசா ஏதோ ஐவிட்னஸ் இருக்குங்கறாங்க. என்னன்னு பொறுத்து பாப்போம். Your Honor, this is judgment day, not argument day. உண்மை ஜெயிக்க 1% சான்ஸ் இருந்தா கூட நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணணும். ஒரு லாயரா இருந்துட்டு இது கூட தெரியலையா? He is correct, Mr. Nandagopal. By the way, judgment day or argument day angrada, let me decide. பாஸ், ஐ விட்னஸ் வந்து சாட்சி சொன்னா தம்பிய வேலூர் ஜெயில போடுவாங்களா இல்லன்னா புழல் ஜெயில போடுவாங்களா? எந்த ஜெயில போட்டாலும் அவனை தூக்கில தான் போடுவாங்க. கரெக்ட்? ஜான்சி கேஸ்ல ஒரு ஐ விட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது யாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆண்டனி, ஆண்டனி. Is this your eyewitness? Yes, Your Honor. இவர்தான் ஐ விட்னஸ் அண்ட் ஹை விட்னஸ். தர்மராஜ் கண்ணால பார்த்ததை வந்து சொல்றதுக்கு பேர் தான் ஐ விட்னஸ். கண் பார்வை இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஐ விட்னஸ்ன்றீங்க. எப்படி? சாரி, பரவாயில்ல பரவாயில்ல. சாரி. நீங்க ஃபேவரட் அட்வொகேட் மிஸ்டர் தர்மராஜன் தானே?
உங்களுக்கு எப்படி என்ன? ஒருத்தருடைய குரலை கேட்டால அவங்களுடைய உருவம் என் மைண்ட்ல வந்துடும். அது இறைவன் எனக்கு கொடுத்த வர சார். ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேயர்ல நீங்க எனக்கு வந்தீங்க. இந்த சந்திப்பு கூட இறைவனால் தீர்மானிக்கப்பட்டதுதான். நீங்க தோத்து போயிட்டதா நினைக்காதீங்க. உங்களை ஜெயிக்க வைக்க கடவுள் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு வந்து ஐ விட்னஸ் சாட்சி சொல்றேன். ஐ விட்னஸ் இங்க எப்படி? கடவுள் அனுப்பிச்ச தூதனை சந்தேகப்படக்கூடாது. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணணும். சர்ச்சில் இவரை மீட் பண்ண யுவர் ஆனர். சூப்பர் தர்மா. போன கோர்ட்ல நாயை வச்சு சர்க்கஸ் காமிச்சீங்க. இந்த கோர்ட்ல இவர் வச்சு மேஜிக் காட்டலான்னு பாக்குறீங்களா? நந்தகோபால், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பிளைண்ட் பர்சனுடைய விட்னஸ் ஏற்கனவே கோர்ட்ல அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் தர்மா. வெறும் சவுண்ட் அண்ட் ஸ்மெல்ல வச்சுதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இவரை கண்ணால பார்த்த சாட்சின்னு சொல்றீங்க, அது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? இந்த கவுன்சில் ப்ளீஸ் காம் டவுன். என்ன மிஸ்டர் தர்மராஜ், இவரை வச்சு என்ன சொல்ல போறீங்க? அது அவர்கிட்டயே கேளுங்க யுவர் ஆனர். மிஸ்டர் ஆண்டனி, உங்களுக்கு இந்த கேஸ பத்தி என்ன தெரியும்? மயிலா, என்ன கண்ணின் இமை போல பாதுகாத்த ஒரு தேவதை என் மனைவி. அக்டோபர் 2, 2018 அன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு கடவுள்கிட்ட போயிட்டா. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் அன்னைக்கு அவ கல்லறையில போய் பூ வச்சு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வருது என்னோட வழக்கம். அந்த மாதிரி இந்த வருஷமும் அக்டோபர் 2 என் மனைவியோட கல்லறைக்கு போனேன். அப்போ ஒரு கார் டயரோட ஸ்கிட்டிங் சவுண்ட் கேட்டுச்சு. இமிடியேட்டா சின்ன குட்டி நாயோட அலல சத்தமும் கேட்டுச்சு. சத்தம் வந்த பக்கம் என் கவனம் திசை திரும்பிச்சு. அப்ப அந்த காரு ஒரு குட்டி நாய் மேல கொடூரமா ஏறி அது கொன்னது என் மனசுல காட்சியா தெரிஞ்சது. அடுத்த நிமிஷமே ஒரு சேடிஸ்தனமான சிரிப்பு சத்தத்தை கேட்டேன். அது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்னால முடிஞ்சது அந்த இறந்து போன நாய்க்குட்டியை எடுத்துட்டு வந்து என் மனைவி கல்லறைக்கு பக்கத்துல அடக்கம் பண்ண. அவ்வளவுதான். என்ன மிஸ்டர் தர்மராஜ், எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இவர் கண் பார்வை இல்லைன்றீங்க, பட் அப்படியே எல்லாத்தையும் கண்ணால பார்த்த மாதிரியே சொல்றாரு. எப்படி அது? அதே சந்தேகம் எனக்கு இருக்கு மயிலா. சோ ஐ வாண்ட் டு கிராஸ் எக்ஸாமின் ஹிம். ஓகே, ப்ரொசீட். உங்க பேர் என்ன? ஆண்டனி. உங்களுக்கு கண்ணு தெரியுமா? தெரியாது, ஆனா ஃபீல் பண்ண முடியும். யுவர் ஆனர், இவர் உண்மையிலே பார்வையற்றவரா இல்ல சிம்பத்திக்காக ஏமாத்துறாரான்னு எனக்கு தெரியணும். அவரை கண்ணாடியை காட்ட சொல்லுங்க. மிஸ்டர் ஆண்டனி, கண்ணாடியை கைட்டி கொடுங்க. இந்தாங்க. சோ நீங்க 100% பிளைண்டா? எஸ். ஆனா ஆக்சிடென்ட கண்ணால பாத்தீங்க? எஸ். இந்த கண்ணால அன்னைக்கு என்ன பாத்தீங்க? நடந்த எல்லாத்தையும் பார்த்தேன். ஓகே, அந்த ஆக்சிடென்ட பார்த்தேன்னு சொன்னீங்க. அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? காட்ட முடியும். அவர் பேர் என்ன? அவர் பேர் எனக்கு தெரியாது, பட் ஐ கேன் ஐடென்டிஃபை. சரி, என்ன பாத்தீங்க? யார பாத்தீங்க? அதான் ஆண்டனி, லாயர் கேக்குறாருல, சொல்லுங்க. அந்த நாய்க்குட்டியை காரியத்து கொண்டது யாரு? அவர ஹேர் ஸ்டைலு எப்படி இருக்கும்னு தெரியுமா? அட்லீஸ்ட் அவர் கலர் என்னன்னாவது தெரியுமா? சொல்லுங்க ஆண்டனி, சொல்லு சொல் 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 சொல். நீங்க தான். ஆஹா, நான் இப்படி இருப்பேன், சொல்லு. என்ன ஆண்டனி, அடையாளம் காட்ட சொன்னா பென்சில் எடுத்து கிறுக்கிக்கிட்டு இருக்க? டிராயிங் பண்ணா கோர்ட்ல காசு தர மாட்டாங்க, ரோட்ல தான் காசு தருவாங்க. கண்ணும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, என்னையா நீ கோமாலியா? உள்ள பரபரப்பா கேஸ் போயிட்டு இருக்கு. கண்ணே தெரியாத ஒருத்தர் நாய்க்குட்டி செத்ததை நேர்ல பார்த்ததா சாட்சி சொல்லிட்டு இருக்காரு. ரஞ்சித் தான் குற்றவாளின்னு அவர் ப்ரூவ் பண்ணிடுவாரா? இன்னும் சில நிமிடங்களில் யார் குற்றவாளின்னு பொறுத்திருந்து பாப்போம்.
யுவர் ஆனர், இவர்தான் நாய்க்குட்டிய காரியத்தை கொண்ட குற்றவாளி. தர்மாவோட டிராமா தான் இவர் ஆனார். ரஞ்சித் முகத்தை வரைய கத்து கொடுத்து இந்த கோட்டையே ஏமாத்த பாக்குறாரு இவர் ஆனார். யுவர் ஆனர், இவர்தான் என்ன விசாரணை செய்யும் லாயர் முகம். அப்படியே வந்துருக்கான். Oh my God, better than the original. என்ன மிஸ்டர் தர்மராஜ், என்ன நடக்குதுங்க? எனக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்குதே. இப்ப என்ன வரையறாரு? இவர்தான் ஜட்ஜ் ஐயா. That's me? That's me. Unbelievable. தர்மா, இவர் உண்மையிலேயே கண் பார்வை இல்லாதவர் தானா? எஸ் யுவர் ஆனர். எப்படி இதெல்லாம் சொல்றாரு? எல்லாரையும் தத்ரூபமா வரைஞ்சு காட்டுறாரு. சிம்பிளி கிரேட். என்ன நல்லாவே வரைஞ்சிருக்காருயா. யுவர் ஆனர், நீங்க ESPன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். ஒரு சிலர் பிறக்கும் போதே சில குறையோட பிறந்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது. அப்படி குறைபாடோட பிறக்கிற மனுஷங்களுக்கு இறைவன் பல மடங்கு வேறொரு மாற்று சக்தியை கொடுக்கிறார். அதனாலதான் அவங்கள மாற்றுத்திறனாளிகள் நம்ம சொல்றோம். எஸ், தர்மராஜ் சார் சொல்றது 100% உண்மை. எந்த சத்தத்தை கேட்டாலும் அது என் காது வழியா பிரெயினுக்கு போய் அந்த சத்தத்துக்கு சொந்தமான உருவம் என் மனசுல பதிவாயிடும். அது விலங்கா, பறவையா, மனுஷனா, என் மைண்ட்ல எதுவானாலும் விஷுவலா பதிவாகி என்னால சொல்லவும் முடியும், வரையவும் முடியும். சயின்டிபிக்கா சொல்லணும்னா சவுண்ட் வேவ்ஸ விஷுவல் இமேஜா என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். இது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த கார் நாய்க்குட்டி மேல ஏத்துனது, நாய்க்குட்டி செத்தது, ஹாய்னு அந்த செடி சிரிச்சது, இந்த எல்லா சத்தத்தையும் கேட்டு என் மைண்ட்ல அந்த முகம் விஷுவலா பதிவாயிடுச்சு. யுவர் ஆனர், ஐ விட்னஸ் கேட்டீங்க, அவரையும் கொண்டாந்து இருக்கேன். ஆண்டனியுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தான் கன்சிடர் பண்ணணும் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எப்படி பார்வையில்லாத சாட்சியை ஒத்துக்க முடியும்? கண் இல்லாதவர்னு சொல்லுங்க, ஓகே, பட் பார்வை இல்லாதவன் சொல்லாதீங்க. சாரி, நம்மளை விட இவருடைய பார்வை இன்னும் தீர்க்கமாவே இருக்கு, தெளிவாவே இருக்கு. சாட்சிகள் இல்லாத போது உணர்வுகளை சாட்சிகளா வச்சு நாம தீர்ப்பு கொடுக்கலாம். சமீபத்துல கூட கண் இல்லாத ஒரு பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணிருக்கான். பட் அந்த பொண்ணோட தொடு உணர்வை சாட்சியா வச்சு அந்த ஆளுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இது கோர்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அதனால இந்த சாட்சிய எந்தவித சந்தேகத்துக்கும் இடமின்றி இதை முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ மை லார்ட். யுவர் ஆனர். ஐ நோ ஐ அம் யுவர் ஆனர். ப்ளீஸ் சிட் டவுன். ஜான்சி ஏதோ சொல்ல ஆசைப்படுது. கூண்டுக்கு போ ஜான்சி. ஜட்ஜ் அவர்களே, நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கோர்ட்டுக்கு வந்தது பழிவாங்கறதுக்கு இல்ல, ரஞ்சித் மாதிரி குடிச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டுற பசங்களுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு தான். இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை தான் எங்களை மாதிரி விலங்குகளுக்கும் இருக்கு. ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டுல மட்டும் பலாயிரம் பேர் குடிச்சிட்டு டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டாஸ்மாக் மேல எவ்வளவு பணம் வருதுன்னு பாக்குறாங்களே தவிர எவ்வளவு குணம் விடுதுன்னு பாக்குறதே இல்ல.
சமீபத்துல யூடியூப்ல ஒரு காமெடி பார்த்தேன். ஒரு கணவன் வீட்டுக்கு லேட்டா வர்றான். பொண்டாட்டி கேக்குறா, ஏன் யார் லேட்டா வர்றேன்னு. அதுக்கு அவன் சொல்றான், டீ குடிச்சிட்டு வர்றேன்னு சொல்றான். அதுக்கு பொண்டாட்டி சொன்னா, அவன் கள்ளச்சாராயத்தை குடிச்சுட்டு செத்து போய் ஏதோ பெரிய தியாகி மாதிரி வீட்டுக்கு 10 லட்சம் 15 லட்சம் வாங்கி தர்றான். நீ முட்டா பையன் மாதிரி டீ குடிச்சிட்டு வர்றேன்னு சொல்ற. நிலைமை இப்படித்தான் இருக்கு யுவர். மதுக்கடைகளை மூட சொல்லி ஜனங்களும் தாய்மார்களும் எவ்வளவோ கத்தி பார்த்துட்டாங்க, போராடி பார்த்துட்டாங்க. ஆனா யார் காதலையும் விழுகல. இப்ப பாருங்க, இந்த வாயில்லாத ஜீவன் குடியால எவ்வளவு பணம் வருதுன்னு பாக்குறாங்களே தவிர எத்தனை பணம் விழுகுதுன்னு பாக்குறது இல்லைன்னு சொல்லி செவிட்டுல அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கும். இதுக்கு பிறகும் இந்த கவர்மெண்ட் கண்டுக்காம இருந்துச்சுன்னா அதை விட கேவலம் எதுவுமே இல்லைங்க. நான் ஆரம்பத்தில் இந்த கேஸ் என்னமோ ரொம்ப சாதாரணமான கேஸ் தான் நினைச்சேன். பட் எண்ட்ல இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாதாரணமா மனுஷங்களுக்கு தான் 6 அறிவு உண்டு, இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் 5 அறிவு தான் சொல்றாங்க. ஐ பெக் டு டிஃபர் அண்ட் லெட் மீ நவ் கன்ஃபெஸ். ஐ திங்க் மனுஷங்களுக்கு தான் 5 அறிவு, சில கேஸ்ல அறிவே இல்ல. இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு தான் 6 அறிவு இருக்கிறதா நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் இப்போ. சோ தர்மா சமர்ப்பித்த ஆதாரங்களின் அடிப்படையில் உரிய ஓட்டுநர் உரிமம் இல்லாததால் ஐபிசி செக்ஷன் 181, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதற்கு ஐபிசி செக்ஷன் 185, ஹிட் அண்ட் ரன்னுக்காக செக்ஷன் 134 மற்றும் செக்ஷன் 187 மற்றும் வாயில்லா ஜீவன் மீது காரேற்றி கொன்றதற்காக செக்ஷன் 428 அண்ட் 429 ஆகிய பிரிவின் கீழ் ரஞ்சித் குற்றவாளி என்று சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகியுள்ளது. ஆகவே அவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடுகிறேன். அந்த நாய் இன்னைக்கு நைட் உயிரோடு இருக்கக்கூடாது. லாயர் தர்மாவை முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரட்டும், தூக்கிடுறேன். குரு குரு வண்டி பாட்டுங்க. எனக்கு ஒரு பார்ட்டி வேணும் குரு. பார்ட்டி வேணும்னா ஏண்டி நடு ரோட்ல நிறுத்தின? எனக்கு அந்த சோளம் வேணும் குரு. சோளம் இதாலேயே அடிக்கணும். ஏன் குரு? பார்ட்டி கேட்டு வந்தில்ல, ஆமா. நம்ம ஜான்சி எங்க? கூப்பிடு. ஜான்சி இங்கவா. குரு ஜான்சி குரு
இல்லை. பாதை நாளை விடியும் பயணம் அங்கே தொடரும் இருளும் மொழியும் எப்போதும் சொந்தம் இல்லை. தாகம் தீராமல் தூரங்கள் சேர தோன்றும் சோகங்கள் காணாமல் ஓட பாதைகள் போக நம் வேகம் தானாட்டமே. Such an inspiring story, sir. நிஜமாவே தர்மாவின் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் லாயர் 10 வருஷத்துக்கு மேல எந்த கேஸுமே எடுக்காம இருந்திருக்காரு. அதுக்கு அவர் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லையே சார். That's a good question. அது அவர் தான் சொன்னார். வேடந்தாங்கல்கள் அவன் இங்கதான் இருக்கா. அவனோட பிரேக்கப் பண்ண போறான். நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்க பரிசு என்ன? நீங்க பந்தயம் கட்ட விரும்பினா பாரி மேட்ச்ல பந்தயம் கட்டி பெரிய வெற்றியை பெறுங்க. எங்கள் பிரீமியம் ஆதரவு உங்களுக்கு 24/7 நேரமும் கிடைக்கும். பாரி மேட்ச் இப்பவே விளையாடுங்க.